எம்எல்ஏ எங்களோடது தானே, நாங்கள் தானே எம்எல்ஏவாக இருக்கிறோம். ஒரு சில எம்பிக்கள் இல்லை என்றால் எனக்கு என்ன? அப்படி இல்லை. அந்த எம்பிக்களுக்கு கீழே தான் அந்த 5-6 எம்எல்ஏக்கள் அவர்களுடைய கான்ஸ்டிட்யூன்சிஸ் போகிறது. அப்போ ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையம் பிஜேபியுடன் சேர்ந்து ஒரு புதிய ஃபார்முலாவை அந்த ஒற்றை கான்ஸ்டிட்யூன்சியை வைத்து ஒட்டுமொத்த லோக்சபா ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு விஷயம் வந்தால், ராகுல் காந்திக்கு சப்போர்ட்டாக விஷயம் வந்தால், you have to take a stand or not. Where is Sharad Pawar? Where is Mamata Banerjee? What stand does MK Stalin is taking? Is this not a time to stand united as an opposition leader? வணக்கம். இந்த நாட்டில் அரசியல் கட்சிகளுடைய எதிர்காலம் என்ன? அரசியல் தலைவர்களுடைய எதிர்காலம் என்ன? MK ஸ்டாலினுடைய எதிர்காலம், எடப்பாடி பழனிசாமியுடைய எதிர்காலம், நாயுடு அவர்கள், நிதிஷ்குமார் அல்ல இந்த நாட்டில் எந்த அரசியல் கட்சி எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்களுடைய எதிர்காலம் என்னவாக மாறிவிட்டது? இதற்கான தொடக்கத்தை ராகுல் காந்தி 2 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய பிரஸ் மீட் வழியாக வெளியிட்டிருந்தார். கர்நாடகாவில் ஒரு கான்ஸ்டிட்யூன்சி, அங்க இருக்கக்கூடிய மொத்த ஓட்டு எண்ணிக்கையே வெறும் 6 லட்சம். அந்த 6 லட்சம் ஓட்டுகளில் 1 லட்சம் ஓட்டு கள்ள ஓட்டாக போடப்பட்டது. அதாவது அந்த ஓட்டுகளை திருடிவிட்டது தேர்தல் ஆணையம். எவ்வளவு பெரிய பிரேக்கிங் நியூஸ் என்று பாருங்கள். ஆனால் எந்த விதமான டிவி டிபேட்டும் கிடையாது. இந்த நாட்டில் எந்த விதத்தில் இந்த மிக முக்கியமான செய்தியை முடக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள், அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் தொடக்கத்தில் கேட்ட அதே கேள்வி, இந்த நாட்டின் அரசியல் கட்சிகளுடைய அரசியல்வாதிகளுடைய எதிர்காலம் என்ன? ஏன்னா தேர்தல் ஆணையம் பிஜேபியுடன் சேர்ந்து ஒரு புதிய ஃபார்முலாவை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ஃபார்முலா என்ன? ஒரு லோக்சபா கான்ஸ்டிட்யூன்சியில் 7 அல்ல 8 அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி யூஸ் வரும். ஒரு மாநிலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உதாரணத்திற்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ பிஜேபியுடன் கைகோர்த்து நிற்கக்கூடிய ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு ஒரு இடத்தில் பல ஃபேன்ஸ்கள் இருக்கிறதாக நீங்க நம்புங்கள். இந்த இடம் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடும்னு நம்பலாம். ஒரு லோக்சபா கான்ஸ்டிட்யூன்சியில் இருக்கக்கூடிய 7 அல்ல 8 இடங்களில் 6 இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஓட்டு போகிறது, ஏடிஎம்கேக்கு ஓட்டு போகிறது. ஆனால் ஒரு இடத்தில் பிஜேபிக்கு எந்த அளவில் ஓட்டு வருகிறது நீங்க பார்த்தீர்கள்னா, அந்த ஒற்றை கான்ஸ்டிட்யூன்சியை வைத்து ஒட்டுமொத்த லோக்சபா கான்ஸ்டிட்யூன்சிக்கான அந்த தலையெழுத்தையே மாற்றி விடுகிறார்கள். இதைத்தான் ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் செய்திருக்கிறார். இதை நாயுடு அவர்கள் புரிந்து கொண்டார்கள், சந்திரபாபு நாயுடு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். போன லோக்சபா தேர்தலில் 3 இடங்கள் சந்திரபாபு நாயுடு கையில் இருந்த அந்த இடங்கள், அதில் பிஜேபி வெற்றி பெற்றது எப்படி? இந்த ஒட்டுமொத்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த எக்ஸ்போஷருக்கு பின்பு பல மாற்றங்கள் நடந்துள்ளது. தேர்தல் ஆணையம் எந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதிலை கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இந்த பிரஸ் மீட் முடிந்த அடுத்த கையில் நீங்க பார்த்தீர்கள்னா, தேர்தல் ஆணையம் அதற்கான பதிலை கொடுக்கவில்லை, மறுப்பும் தெரிவிக்கவில்லை. தேர்தல் ஆணையத்திற்கு பதிலாக சம்பீத் பாத்ரா, பிஜேபியை சார்ந்த ஸ்போக் பர்சன், கிரண் ரிஜிஜு, யூனியன் மினிஸ்டர், அவர்கள் முன் வந்து தேர்தல் ஆணையத்திற்கான ஸ்போக் பர்சன் செய்யக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அப்போ இந்த இடத்திலே உங்களுக்கு புரிந்திருக்கும், பிஜேபிக்காக தான் இந்த தேர்தல் ஆணையம் வேலை பார்த்து வருகிறது. இதை நான் குற்றச்சாட்டாக எடுத்து வைக்கவில்லை, ஆதாரபூர்வமாக இன்னைக்கு உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். ராகுல் காந்தி எந்த விதமான குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்தார் நீங்க எல்லாத்தையுமே அதை பார்த்திருப்பீர்கள். உதாரணத்திற்கு 1,01,250 ஓட்டுகள் போலியாக போடப்பட்டதாக கூறியிருந்தார். அதில் டூப்ளிகேட் ஓட்டு என்கிற பெயரில் 11,965 ஓட்டுகள், இன்வாலிட் அட்ரஸ் என்கிற பெயரில் ஃபேக் அட்ரஸ் என்கிற பெயரில் 40,909 ஓட்டுகள், பல்க் ஓட்டர்ஸ் என்கிற பெயரில் 10,455 ஓட்டுகள், இன்வாலிட் போட்டோகிராஃப்ஸ் என்கிற பெயரில் 4,132 ஓட்டுகள், 30,369 ஓட்டுகள் சஸ்பிஷியஸ் ஓட்டு, அதாவது ஃபார்ம் 6ஐ தவறாக எழுதிய அந்த ஓட்டுகள். இது ஒரு உதாரணமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ தேர்தல் ஆணையம்
ஃபார்ம் 23B படி ராகுல் காந்தி ஒரு சபத பத்திரத்தில் கையெழுத்திட்டு எங்களுக்கு முன்பு இந்த எஃபிடவிட்டை சப்மிட் செய்யும்படி அவர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் இந்த வேலை வெறும் கர்நாடகாவில் மட்டும் நடக்கவில்லை, பல இடங்களில் நடந்துள்ளது. அது மகாராஷ்டிராவில் நடந்தது, மத்திய பிரதேசத்தில் நடந்தது, அது ராஜஸ்தானில் நடந்தது, ஹைதராபாத்தில் நடந்தது, இது போன்ற பல்வேறு இடங்களில் நடந்தது. ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு அதற்கான எக்ஸ்போஷரை எடுத்து காட்டப் போகிறேன். எந்த பதற்றத்தில் முக்கியமாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு வந்து விட்டது என்று நீங்க பார்க்க வேண்டும். நீங்க என்டிஏல இருந்தாலோ அல்லது என்டிஏவுக்கு வெளியில இருந்தாலோ எந்த விதமான கவலையும் கிடையாது. முடிவு தேர்தல் ஆணையத்துடன் பிஜேபி எடுக்க தொடங்கிவிட்டது. எப்படி என்று நீங்க பாருங்கள். நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, சிராக் பாஸ்வான், குஷ்வாஹா, எடப்பாடி பழனிசாமி, ஏக்நாத் ஷிண்டே, இந்த அனைத்து நபர்களுமே என்டிஏவுடன் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய அடையாளம் எந்த அளவில் அளிக்கப்பட்டு வருகிறது என்று நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஏக்நாத் ஷிண்டேவுடைய எதிர்காலம் அப்படியே முடிஞ்சு போச்சு. நிதிஷ்குமாருடைய எதிர்காலம் முடிந்து போனது. சந்திரபாபு நாயுடு தன்னுடைய இடத்தை எடுத்து வைப்பதற்காக, தன்னுடைய எதிர்காலத்தை ப்ரொடெக்ட் செய்வதற்காக ஒரு சில கேள்விகளை கேட்டு வருகிறார். அதாவது நீங்க என்டிஏவில் இருந்து கொண்டே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அளித்து வருகிறீர்கள் என்கிறது அவர்களுக்கும் புரிந்துவிட்டது. இந்த இடத்தை நான் ஜெய்ப்பூர் ரூரல் என்கிற ஒரு இடத்தை எடுத்து காட்டுகிறேன். அதாவது எப்படி ராகுல் காந்தி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மகாதேவபுரா என்கிற கான்ஸ்டிடுவன்சி எடுத்து காட்டினாரோ அதே போன்ற இன்னொரு கான்ஸ்டிடுவன்சி ஜெய்ப்பூர் ரூரல் சீட். இந்த இடத்தை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். கோட்புத்லி என்கிற இந்த இடத்தில் காங்கிரசிற்கு கிடைத்த ஓட்டுகள் 68,000, பிஜேபிக்கு 50,000, வித்தியாசம் எவ்வளோ 18,000. விராட் நகர் என்கிற இன்னொரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி அண்டர் ஜெய்ப்பூர் ரூரல், காங்கிரசிற்கு 62,000 ஓட்டுகள், பிஜேபிக்கு 59,000 ஓட்டுகள், 3,000 ஓட்டு வித்தியாசம். ஷாஹ்புரா என்கிற இடத்தில் காங்கிரசிற்கு 78,000 ஓட்டுகள், பிஜேபிக்கு 52,000 ஓட்டுகள், 26,000 ஓட்டு வித்தியாசம். அமேர் என்கிற இடத்தில் காங்கிரசிற்கு 87,000 ஓட்டுகள், பிஜேபிக்கு 82,000 ஓட்டுகள், 5,000 ஓட்டு வித்தியாசம். ஜாம்பா ராம்கரில் காங்கிரசிற்கு கிடைத்தது 74,000 ஓட்டு, பிஜேபிக்கு 55,000 ஓட்டு, 21,000 ஓட்டு வித்தியாசம். பஸ்வா என்கிற இடத்தில் காங்கிரசிற்கு 66,000, பிஜேபிக்கு 55,000, 11,000 ஓட்டு வித்தியாசம். புலேரா என்கிற இடத்தில் காங்கிரசிற்கு 74,520 ஓட்டுகள், பிஜேபிக்கு 78,221, 3,000 ஓட்டு வித்தியாசம். பிஜேபி இந்த இடத்தில் வெற்றி பெறுகிறது. மீதம் அனைத்து இடங்களிலுமே காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. இந்த கான்ஸ்டிடுவன்சியில் 8 அசம்பிளி சீட்டுகள். கடைசி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஜோட்வாரா என்கிற இடத்தில் காங்கிரசிற்கு கிடைப்பது 89,000 ஓட்டுகள். இந்த ஒற்றை கான்ஸ்டிடுவன்சியில் பிஜேபி கிடைக்கக்கூடிய ஓட்டு 1,70,377. அதாவது அந்த ஒற்றை லோக்சபா கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கக்கூடிய 8 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிகளில் 7 இடங்களில் ஒரே இடத்தில் பிஜேபி 3,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது. மீதம் இருக்கக்கூடிய 6 இடங்களில் காங்கிரஸ் 20,000, 15,000 அந்த மாதிரியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது. கடைசியாக இருக்கக்கூடிய ஒற்றை கான்ஸ்டிடுவன்சியான சோட்வாரா என்கிற இடத்தில் பிஜேபிக்கு டபுளுக்கும் மேல இந்த ஓட்டுகள் கிடைக்கிறது. எல்லாத்தையுமே கூட்டி கழித்து பார்க்கும்போது பிஜேபி இந்த இடத்தில் வெறும் 1,615 ஓட்டுகளை வைத்து அந்த லோக்சபா கான்ஸ்டிடுவன்சியை வெற்றி பெற்று வருகிறார்கள். ராகுல் காந்தி அவர் எடுத்து வைத்த குற்றச்சாட்டை நீங்க பார்த்தீர்கள்னா 25 இடங்களில் பிஜேபி இப்படிதான் வெற்றி பெற்றிருக்கிறது. பிஜேபி திருட்டுத்தனமாக 3வது முறையாக பிரைம் மினிஸ்டர் மோடியை இந்த பதவியில் அமர வைத்திருக்கிறார். எங்களுடைய டீம் இதில் வேலை பார்த்த போது எங்களுக்கு வந்த நம்பர் 41. ஏடிஆரோட ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா 71 இடங்களில் இதே போன்ற திருட்டு நடந்ததாக அதற்கான தகவலை ஏடிஆர் ரிப்போர்ட் வெளிவிடுகிறது. 71 சீட்டுகள் பிஜேபிக்கு இதே போன்று திருட்டுத்தனமாக அவர்களுக்கு கிடைத்திருந்தால் அவர்களுக்கு கிடைத்த சீட்டு எவ்வளோ? 240. 240ல ஒரு 70 தொகுதிகளை நீங்க கழித்து விட்டு பாருங்கள். அவர்களிடம் போன சீட்டுகள் வெறும் 170. 170 சீட்டுகள் மற்றும் தான் பிஜேபி வெற்றி பெற்றதாக இந்த தகவல் எந்த அளவில் ஷாக்கிங்காக இருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். ராகுல் காந்திக்கு எந்த விதமான பதிலையும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை. அவருக்கு ஒரு நோட்டீஸை வழங்கி வருகிறது. இப்போ நேற்று மிக பெரிய செய்தி வெளிவந்தது. அதாவது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், பீகார், டெல்லி, ஹரியானா இது போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கான எந்த டேட்டாவை தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்டில் அப்லோட் செய்து வைத்திருந்தார்களோ அந்த அனைத்துமே 2 to 5 மணி நேரம் வரை டவுன் செய்யப்பட்டது.
டவுன் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கிறது? இந்த இடத்தை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். பீகார்ல எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது. ஒரு புதிய டேட்டாவை அவர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி பீகாருடைய எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் வெளியிடுகிறார். இது ஒரு மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருந்த PDF இருந்த ஒரு டேட்டா. அதாவது இந்த டேட்டா சர்ச்சபிள் டேட்டா. இப்போ என்னுடைய பேர் பீகார்ல இருக்குன்னா நான் பீகார்ல என்னுடைய பேரை போட்டு என்னுடைய மற்ற டீடைல்ஸ்களை நிரப்பினால் என்னுடைய பேர் அங்கே வரும். என்னுடைய பேர்லயே வேற எத்தனை பேருடைய பேர் இருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை நான் பார்க்க முடியும். இது எல்லாமே ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்ல டிஜிட்டல் ரீடபிள் டேட்டாவாக இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் என்ன நடக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, அந்த டேட்டாவை ரிமூவ் செய்து நேற்று ஒரு புதிய டேட்டா அப்லோட் செய்யப்பட்டது. இந்த புதிய டேட்டா PDF ஆக கிடையாது, ரீடபிள் டேட்டாவாக கிடையாது, சர்ச்சபிள் டேட்டாவாக கிடையாது, ஒரு ஸ்கேன்டு காப்பி ஃபோட்டோ. அதாவது அதே டேட்டாக்களை ஸ்கேன் செய்து நீங்கள் ஏற்றிவிட்டீர்கள். இப்போ என்ன ஆகுது? நீங்கள் சர்ச் செய்து பார்த்தீர்கள், அது சர்ச்சில் வராது, எதுவுமே நீங்க பார்க்க முடியாது. எப்படி ராகுல் காந்தி அந்த பிரிண்டட் காப்பியை வைத்திருக்கிறாரோ அதே போன்ற ஒரு பிரிண்டட் காப்பி பீகார்ல இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்களுடைய டேட்டா அங்க அப்லோட் செய்யப்பட்டது. யாருக்கு பயந்து? எதை மறைப்பதற்காக? எந்த திருட்டை நீங்க செய்திருக்கிறீர்கள்? இந்த கேள்வி இன்னைக்கு கேட்டால் அதற்கான பதில் கிடையாது. இதே போன்று நான் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாருடைய அதுக்கு வரலாம். சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் 2 பேருமே பிரைம் மினிஸ்டர் மோடி பிஜேபியை ஒரு காலகட்டத்தில் எதிர்த்து வந்தார்கள். ஆனால் இந்த லோக்சபா எலெக்ஷன் வரும்போது ஒரு அடுத்த கோயிலேஷன், அடுத்த கூட்டணி. இந்த கூட்டணியில் இவர்களுக்கு இடம் கிடைக்கிறதா? இவர்களுடைய கேள்விகளுக்கான அந்த பதில் கிடைக்கிறதா? நிதிஷ்குமாருடைய வாழ்க்கை முடிந்து போனது. அடுத்த முறை யார் சீஃப் மினிஸ்டர் நீங்க பார்க்க முடியும். சந்திரபாபு நாயுடு என்டிஏவில் இருந்த பின்பு கூட பல இடங்களில் சந்திரபாபு நாயுடு எந்த இடத்தில் அவர்களுடைய சீட் வந்துவிடும் என்று நினைத்தார்களோ, நான் காட்டிய அந்த ஜெய்ப்பூர் ரூரல் என்கிற அதே போன்ற கணக்கு தான். ஒரு 8 கான்ஸ்டிடுவன்சி இருந்தால் அதில் 6 அவருக்கு போயிடும், 1 அல்ல 2 பிஜேபிக்கு போயிடும். பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய மார்ஜின் நீங்க பார்த்தீர்கள்னா அந்த ஒட்டுமொத்த கான்ஸ்டிடுவன்சியை அவர்கள் கையில் போய்விடும். இப்படித்தான் அங்கேயும் நடந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி, ஏடிஎம்கே அவர்களும் இதே போன்ற கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். நாளைக்கு அவருடைய எதிர்காலம் இருக்குமா? சஸ்டெயின் செய்ய முடியுமா? அதுவும் இங்கே வருகிறது. சரி, டிஎம்கே ரூலிங் கவர்மெண்ட்ல தான் இருக்கிறார்கள், அவர்களுடையது இதே ஃபார்முலா தமிழ்நாட்டில் வந்தால் டெஃபினட்டாக டிஎம்கேவிற்கு போகக்கூடிய பல இடங்கள் எம்எல்ஏ எங்களோடது தானே, நாங்கள் தானே எம்எல்ஏவாக இருக்கிறோம். ஒரு சில எம்பிக்கள் இல்லை என்றால் எனக்கு என்ன? அப்படி இல்லை. அந்த எம்பிக்களுக்கு கீழே தான் அந்த 5-6 எம்எல்ஏக்கள் அவர்களுடைய கான்ஸ்டிடுவன்சிஸ் போகிறது. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரு 10 எம்பி வந்துட்டால், ஒரு 5 எம்பி வந்துட்டால், அந்த 30-40 எம்எல்ஏக்களும் அந்த புறம் ஷிஃப்ட் ஆக பல வாய்ப்புகள் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள், அதாவது அரசாங்கத்தின் கையில் ஒரு பப்பெட் போன்று நடந்து கொள்ளக்கூடிய அந்த கட்டாயத்தில் இருக்கிறார்கள். எதிர்கொள்வி கேட்டால் இடி, சிபிஐ, ஐடி போன்ற டிபார்ட்மெண்ட்களை வைத்து அவர்களை மிரட்டக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இது போன்ற பிரச்சனை எங்கெல்லாம் இருந்தது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரிசாவின் நவீன் பட்நாயக் அவரும் என்டிஏவிற்கு ஆதரவு கொடுத்தார். ஒரிசாவை நாங்கள் அலசி பார்க்கும்போது பல இடங்கள் ஒரிசாவிலேயே, உதாரணத்திற்கு கந்தாமல், ஜஜ்பூர், புவனேஸ்வர், ஜகஸ்திபுர், கட்டக், கேதார்புரா, தென்கல், தபர்னா நகர், பத்ரக், கொஜ்ஹார் என்கிற இந்த அனைத்து இடங்கள்லையுமே இதே போன்ற ஃபார்முலா, இதே போன்ற கடுபிடிகள் வெளிவர தொடங்கியது. மகாராஷ்டிராவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அலோகா, சத்தாரா, ரத்னாகிரி, சிந்த்பர்க், புல்தானா, மும்பை நார்த் அண்ட் வெஸ்ட், மவால், நாக்பூர் இந்த இடங்களில் இதே போன்ற பிரச்சனை. சத்தீஸ்கட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கான்கேர், ராஜ்கோர், சுர்கஜா, ஜஜ்கர், பஸ்தர் இந்த இடத்தில் இதே போன்ற ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டதாக ஒரு சந்தேகம். பீகாரில் சாரன், நாயரா, சோஹேர் இந்த இடத்தில் இதே ஃபார்முலா. மத்திய பிரதேசத்தில் மொனேரா, பெண்ட், குவாலியர். தெலுங்கானாவில் முஹப்பத் நகர், மேடாக், சிக்கந்தராபாத். குஜராத்தில் பட்டன். கர்நாடகாவில் கோலார், புஜேர், ஹவேலி, சித்தர்குரா. இத்தனை இடங்களில் சந்தேகம் இருக்கும்போது
தேர்தல் ஆணையம் எதற்காக அமைதியாக இருக்கிறது? எந்த தேர்தல் ஆணையம் இந்த கேள்விகளுக்கான பதில் கொடுத்திருக்க வேண்டுமோ? இது ராகுல் காந்திக்கு பதில் கொடுப்பதாக நீங்க பார்க்கக்கூடாது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்காக நீங்க பதில் கொடுப்பதாக நீங்க கட்டாயமாக இருக்கக்கூடாது. ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள், இந்த 140 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 96 கோடி மக்கள் ஓட்டர்ஸுகளாக இருக்கிறார்கள். எங்களுடைய ஓட்டுரிமைக்கான உண்மை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுக்குமே போய் சேர வேண்டுமா சேரக்கூடாது, தெரியணுமா தெரியக்கூடாதா? அப்ப அவர்கள் கையில் டிஜிட்டல் ஃபார்மேட்டில், ரீடபிள் ஃபார்மேட்டில் அந்த பேப்பர்ஸ் இருந்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே அதை டெஸ்ட் செய்து பார்க்கலாம், செக் செய்து பார்க்கலாம். ஆனால் தேர்தல் ஆணையத்திடம் அந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் டேட்டா கேட்டால் கிடையாது, சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் கிடையாது, எந்த விதமான கேள்வி கேட்டாலும் கிடையாது. நீங்க கம்ப்ளைண்ட் ஏன் கொடுக்கலன்னு கேட்கும்போது ஆம் ஆத்மி கட்சி பல கம்ப்ளைண்ட்கள் கொடுத்த பின்பு கூட இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. அப்ப யாருக்காக தேர்தல் ஆணையம் வேலை பார்க்கிறது? இதே கேள்விகளை சுப்ரீம் கோர்ட்டிடம் போய் கேட்டால் சுப்ரீம் கோர்ட் தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி, இதில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று கூறுகிறீர்கள். அப்ப எங்கதான் ஒரு சாதாரண நபரால் கேள்விகளை கேட்க முடியும், அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய கட்சியான காங்கிரஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கட்சியான காங்கிரஸ், அதே கட்சியை சார்ந்த ராகுல் காந்தி கேள்வி எழுப்பி வைத்திருக்கிறார். லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த கேள்வியை கேட்டு வைத்திருக்கிறார். அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், என்சிபி லீடர்ஸ்களாக இருக்கட்டும், மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் எம்கே ஸ்டாலின் உட்பட யாருமே எந்த விதமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவில்லையே. அப்போ ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு விஷயம் வந்தால் நாங்க சைட் லைன் ஆகி விடலாம், ராகுல் காந்திக்கு சப்போர்ட்டாக விஷயம் வந்தால் ஓகே நாங்களும் கை கோர்த்து நிற்போம். You have to take a stand or not. Where is Sharad Pawar? Where is Mamta Banerjee? What stand does MK Stalin is taking? Is this not a time to stand united as a opposition leaders? ஒரு மீட்டிங் போடப்பட்டது ராகுல் காந்தியின் வீட்டில். அதற்கான ரிசல்ட் என்ன, அதற்கான நடவடிக்கை என்னவென்கிறது நீங்க திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம். தன்கர் இந்த நாட்டின் வைஸ் பிரசிடென்ட் அவரை காணவில்லை. ஜூலை 20ஆம் தேதி அவர் ரெசிக்னேஷனை கொடுத்தார். 20 நாட்களாக ஒரு நாட்டின் வைஸ் பிரசிடென்ட் அவர் எங்க இருக்கிறார், எந்த இடத்தில் இருக்கிறார், எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. வெளியில வந்து அவர் பேசவில்லை. அவருடைய குடும்பத்தினர்கள் எந்த தகவலும் கொடுக்கவில்லை. அவருக்கு போன் போட்டால், பல தலைவர்கள் போன் போட்டால் அவருடைய பிஎஸ் ஒரு சில நாட்கள் எடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் யாருமே அவருடைய போனை எடுப்பதில்லை. அவர் அந்த வீட்டில் இருக்கிறாரான்னு பார்த்தால் கூட அதுவும் யாருக்குமே தெரியாது. அப்ப இந்த நாட்டு ஹோம் மினிஸ்ட்ரி என்ன செய்கிறது? அவரை மாயமாக்கி விட்டார்களா? எங்க இருக்கிறார்? அந்த கேள்வியும் இந்த நாட்டு அரசாங்கத்திடம் கேட்டால் அதற்கான பதிலும் கிடையாது. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டுக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அல்ல அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அவர்களுடைய எதிர்காலம் ஒரு இருட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.